தமிழகத்தில் அமைய போகுது. பல கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராரு தற்போது சட்டமன்றத்தில். இப்போ காங்கிரஸ் ஆதரவு தான், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குற சூழ்நிலையில் இருக்குது. இல்லை, இன்றைக்கி அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இதை பற்றிய முடிவை பற்றி அறிவிப்பை வெளியிடுவார். பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அரசியல் விவகார குழு கூட்டம் நேற்று இரவு நைட்டு 10:30 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் நடைபெற்றது. 29 உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து கொண்டோம். 29 பேரும் ஜூம் மீட்டிங் நடந்தது. அந்த ஜூம் மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இன்று காலை சென்னையிலே அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். சார், தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு அரசுக்கு எதிரான தேர்தலாக இருந்துச்சு. அதனுடைய விளைவாக 15 அமைச்சர்கள் வரை தோல்வியுற்றிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி இல்லை, நாங்களெல்லாம் அரசாங்கத்தில் இல்லை. அதனால் நாங்களெல்லாம் அந்த கூட்டணியில் இருந்தோம். பட் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான வாக்காக பார்க்க வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும், பாஜகவினுடைய அடிமை கட்சியாக மாறிவிட்ட அதிமுகவுக்கு எதிரான ஓட்டாக பார்க்கணும். ஏன்ட்டா பாஜகவும் அதிமுகவும் உறவு வச்சு மோடியும் அமித்ஷா அவர்களும் இங்கே டெல்லியிலேருந்து இங்கே ஆட்சி அமைப்போம் என்றதை சொல்லிட்டு வந்தாங்க. என்டிஏ ஆட்சி அமைப்போம்னு. என்டிஏ ஆட்சி அமைக்க அவர்களுடைய இடங்களை கூட குறைச்சிருக்கு. அவர்களுடைய இடங்கள் 50க்கு கீழே போயிடுச்சு, மொத்த கூட்டணியுடைய இடங்களே. அதனால் மக்களை பொறுத்த மட்டும் பாஜக தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது, மதவாத சக்திகளுக்கு இடமில்லை என்பதை மிக தெளிவாக இந்த தேர்தல் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் மதவாத சக்திகளுக்கு எதிரான தேர்தலாக தெரிந்திருக்கிறது. தமிழக மக்கள் மதவாதத்தை ஏற்க மாட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது. இந்த தேர்தலில் இந்த செய்தி மிக மிக பலமான செய்தியாக இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு ஒரு இடம் என்று தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. பாஜகவிற்கு எதிர்ப்பான மனநிலை தமிழகத்தில் வேரூன்றிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.